அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியைப் போல நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது அப்படின்னு காஷ்மீர்ல பாடியிருப்பார். இன்னொன்னு, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு அன்னைக்கு ஒரு காலத்துல சினிமா ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அங்க வேற ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய விபி சிங் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சாம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அன்றைக்கு விபிசி ராஜினாமா செஞ்சாரா இல்லையா? இந்தியாவுக்கு என்ன டக்குன்னு ஓடி போய் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு கூட இவர் ஏதோ அரசியல் பண்றாருன்னு தான் தோணுச்சு. ஆனா நீங்க சில விஷயங்களை முன்வைக்கும் போது அப்ப இவர் கேட்ட நியாயம் தானோன்னு தோணுது. இந்த நியாயமான அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 40 பேர் இறந்ததா சொன்ன கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்போ இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு கேள்வி கேட்கலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு சார். ஒரு தமிழனா மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கலந்துரையாட அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய எல்லையில் ஏற்பட்ட, அதாவது எல்லைன்றதை விட எல்லை டு எல்லை, நாமளும் இன்னொரு எல்லையில இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய எல்லைன்றது இந்தியாவுடைய எல்லையா தான் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவுடைய நுழைவாயிலாக காஷ்மீர் பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 பேர் கிட்ட கொல்லப்பட்டதா செய்தி வந்திருக்கு. 25 அப்புறம் 26 அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி. இந்த நேரத்துல இந்திய அரசுக்கு நாம துணை நிற்கணும். அதே நேரம் இந்த விபத்துக்காக, இந்த விபத்தினுடைய தொடர்ச்சியாக, இந்த விபத்து முன்கூட்டியே அறியாதனால உள்துறை அமைச்சர் இந்த சம்பவத்துக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் வந்திருக்குது. அது வேற யாரும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன். இந்த கோரிக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், பழைய ஒரு திரைப்பட பாடல் இருக்கும். டி.எம். சௌந்தரராஜன் பாடின பாட்டு எம்ஜிஆருடைய திரைப்படம் நினைக்கிறேன். அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போல நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது அப்படின்னு காஷ்மீர்ல பாடியிருப்பார். இன்னொன்னு, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு அன்னைக்கு ஒரு காலத்துல சினிமா ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அங்க வேற ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அங்க யாரும் சினிமா ஷூட்டிங் எடுக்க போகல. இதுல திருமாவளவன் கேட்டிருக்கிற இந்த கருத்து, நான் உண்மையிலேயே திருமாவளவனுடைய இந்த கருத்தை ஆதரிக்கிறேன் சார். திருமாவளவனுடைய கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். அமித்ஷா ராஜினாமா பண்ணுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லி வைத்திருக்கின்ற வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசுடைய உளவுத்துறை காஷ்மீர்ல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தும் அப்படின்னு தெரியாம எப்படி இருந்தது? அந்த உளவுத்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிற நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணுன்னு கேட்கிறார். ஏன்னா இதுக்கு கடந்த காலத்துல 2-3 உதாரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், மத்திய அரசுடைய உளவுத்துறை, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற உளவுத்துறை, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை துறைகளும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகள் பாராளுமன்றத்துக்கு வரும். அத்தனை துறையுடைய வரவு செலவு கணக்குகள், ஏன் ராணுவத்துக்கு செலவு பண்ற தொகையில இருந்து கம்பட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்களுடைய தணிக்கைக்கு, அவங்களுடைய ஆடிட்டுக்கு போகும். இந்த ராவுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள், அதாவது இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இந்த உளவுத்துறைக்கு செய்யக்கூடிய செலவினங்கள், இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவர்களுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் பாராளுமன்றத்துக்கே வராது சார். அதுல இருந்து சட்டத்தில் அந்த 2 துறைகளுக்கும் விதிவிலக்கு இருக்கு. இன்னொன்னு, இது ஆடிட்டர்னுடைய தணிக்கை, அந்த ஆடிட் ரிப்போர்ட்டினுடைய அனுமதி வாங்கறதுக்கும் போகாது. கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு செலவு செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற உளவுத்துறை, எல்லையில காஷ்மீர் தீவிரவாதிகள் என்று இன்றைக்கு வர்ணிக்கப்படுகிறவர்கள் அந்நிய நாட்டின் தீவிரவாதிகள், பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து எல்லைக்குள் ஊடுருவாங்கன்னு தெரியும்.
எல்லை பாதுகாப்பு படைக்கு எத்தனை லட்சம் கோடி செலவு பண்றோம், இந்த ராவுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இந்த ஐபிக்கு எவ்வளவு செலவு பண்றோம். இதையும் தாண்டி தீவிரவாதிகள் உள்ள வராங்க அப்படின்னா இந்த ராவும் ஐபியும் மிகவும் மோசமா இருந்திருக்காங்க. இவங்க உளவுத்துறை வேலையை சரியா செய்யல. இவங்க உளவுத்துறையை பார்க்க வேண்டிய வேலையை செய்யாம இந்த உளவுத்துறை உல்லாசத்துறையா மாறி போச்சா அப்படின்னு தான் திருமாவளவன் கேட்டிருக்காரு. திருமாவளவனுடைய இந்த கூற்றுல நியாயம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த பொழுது வட இந்தியாவில் நடந்த ரயில் விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் வந்து ரயில்வே துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரா இல்லையா? ஆமா ஆமா செஞ்சாரு. பெரிய வரலாற்று சம்பவம். அது வந்து ஒரு விபத்து. பிரதேசத்துடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சாம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அன்றைக்கு விபி சிங் ராஜினாமா செஞ்சாரா இல்லையா? அந்த அடிப்படையில் திருமாவளவன் எழுப்பியிருக்கிற இந்த கேள்வி சரி என்றே தோன்றுகிறது. அதே நேரத்தில் திருமாவளவனுக்கு நான் இன்னொரு கேள்வி முன்னால வைக்கிறேன். அந்த கேள்வி நான் கேட்கிறேன். இந்தியாவுக்கு என்ன ஒண்ணே டக்குன்னு ஓடி போய் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு கூட வந்து இவர் ஏதோ அரசியல் பண்றாருன்னு தான் தோணுச்சு. ஆனா நீங்க சில சில விஷயங்களை முன்வைக்கும் போது அப்ப இவர் கேட்ட நியாயம் தானோன்னு தோணுது. இந்த நியாயமான அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 40 பேர் இறந்ததா சொன்ன கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்போ இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு கேள்வி கேட்கலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு சார். ஒரு தமிழ்னா இல்ல சார், 66 பேர் இருந்தாங்க கள்ளக்குறிச்சியில. சார் நான் தமிழ்நாட்டினுடைய குடிமகன், நான் வந்து நியாயமா உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு குத்துமதிப்பெல்லாம் சொல்ல முடியும். இல்ல இறந்தது உண்மைதானே, கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டது உண்மைதானே. ஆமா, அது எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம் குறைவா இருக்கலாம், அது வேற விஷயம். குறைவா இருக்கலாம், ஆனாலும் நம்ம அதை சரியா சொல்ல முடியல. ஆமா. அப்ப ஏன் சார் அவர் கேட்கல? இல்ல நீங்க கள்ளக்குறிச்சியோட நிறுத்திட்டீங்க. நான் இன்னும் ஒரு 2 படி மேல போய் கேக்குறேன். ஏற்கனவே மரக்காணத்துல விசச்சாராய மரணம் கிட்டத்தட்ட 19 பேர் நினைக்கிறேன். அன்னைக்கு திருமாவளவன் அந்த சாராய இலாக்காவுக்கு அந்த கலால் துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு கேட்கல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைச்சர், அந்த மாவட்ட அமைச்சர் மட்டும் இல்ல, அந்த இலாக்காவுக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர், இவங்க 2 பேர்த்துல யாரையுமே ராஜினாமா பண்ணு இவரு நம்ம திருமாவளவன் கேட்கல. கள்ளக்குறிச்சியில 66 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதுல கிட்டத்தட்ட 60 பேர் எந்த சமூகத்தை நம்பி திருமாவளவன் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் 60 பேருக்கு மேல் மரணம் அடைஞ்சாங்க. அன்னைக்கு இவர் கேள்வி கேட்கல. அன்னைக்கு வந்து அமைச்சர்களை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கல. அப்பொழுது அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறேன், செந்தில் பாலாஜிவோ அல்லது சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்றிருக்கிற காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சருக்கு அந்த கேள்வி கேட்கல. யாரு? திருமாவளவன் கேட்கல. நீங்க கேட்காம விட்ட இன்னொரு செய்தி இருக்கு தெரியுங்களா? இலங்கையில் லட்சக்கணக்கான ஈழ தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவுடைய ராணுவம், அந்த ராணுவத்துக்கு துணை போன இந்திய மேலாதிக்க அரசு ஈழத்திலே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த இலங்கை ராஜபக்சேவின் அரசும் அன்றைக்கு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் அரசும் பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவித்தார்களே கொடூரமாக இலங்கையிலே. அந்த ராஜபக்சேவை போய் திருமாவளவன் கை குலுக்கினார். ராஜபக்சே கிட்ட யார் கை குலுக்கினாங்க? திருமாவளவன் கை குலுக்கினார், கனிமொழி கை குலுக்கினார், டிஆர் பாலு கை குலுக்கினார். இவங்கெல்லாம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு எதிராக வந்து திருமாவளவன் தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஆதரவா பேசிட்டு ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கினாரு. அன்னைக்கு திருமாவளவனுக்கு மனசாட்சி வேலை செஞ்சா இல்லையா? திருமாவளவன் கேட்காம விட்ட இன்னொரு கேள்வி நான் அமித்ஷா கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு காஷ்மீர்ல கலவரம், 29 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். உள்ளபடியே அந்த போன உயிர்களுக்காக வருந்துகிறோம். மதத்தின் பெயரால் இனி இந்தியாவில் ஒரு பிணம் கூட விழக்கூடாது என்று நாம் மிகவும் வேதனையோடு இந்த கருத்தை பதிவு பண்றோம்.
எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் ஒரு உயிர் கூட கொல்லப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாமே. அங்கே மரணமடைந்தவர்களுக்காக நாம் மிகவும் வருத்தப்படுகிறோம். அந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் என்ன, பாகிஸ்தான் தீவிரவாதியா இருந்தான, இந்தியாவில் இருக்கிற தீவிரவாதியா இருந்தான, அவன் முஸ்லீமா இருந்தான, இந்துவா இருந்தான, எவனா இருந்தாலும் அவர்களுக்கான சரியான தண்டனை நீதியின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அங்க நடந்த அந்த படுகொலையை பார்த்து நெஞ்சம் பதறி போய் தான் கேட்கிறோம். இதை விட மோசமான படுகொலைகள் மணிப்பூர்ல நடந்ததே, மலைவாழ் மக்கள் மீது நடத்தப்பட்டதே, அவர்களுக்கான சமூக நீதி மறுக்கப்பட்டது என்பதற்காக சமூக நீதிக்காக போராடிய ஒரு மலைவாழ் மக்கள் சமூகத்திற்குள் மிகப்பெரிய சண்டையை மூட்டி வைத்து அதிலே மணிப்பூரை கொந்தளித்ததே பல மாதங்கள். மணிப்பூரில் பிணங்கள் விழுந்ததே. அன்றைக்கு அமித்ஷா இவ்வளவு அவசரமாக போகவில்லையே, அது ஏன்? காரணம் என்ன? மணிப்பூரில் இறந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? அவர்கள் இந்தியர்கள் இல்லையா? இந்த கேள்வியை அவங்க நாம கேட்க விரும்புறோம். நம்ம உலகத்தின் எந்த மூலையில் மனிதர்கள் தாக்கப்பட்டாலும், எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி, ரோஹிங்கியா மக்களுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா குரல் கொடுக்கிறாரு. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தோம். அந்த இடத்துல நாம இருக்கோம். ஆனா திருமாவளவன் இன்னைக்கு காஷ்மீருக்காக பொங்குகின்ற திருமாவளவன் வரவேற்கிறோம், நாம ஆதரிக்கிறோம். குறைந்தபட்சம் காஷ்மீருக்காக மட்டும் பொங்கினாரு. உளவுத்துறை என்ன செய்கிறது என்ற அவருடைய கேள்வியிலே நியாயம் இருக்கிறது, வரவேற்கிறோம். அதே போல இந்த நியாயத்தை கள்ளக்குறிச்சியில், மரக்காணத்தில், இலங்கையில் நடந்த அந்த பிரச்சனைகளில் காட்டி இருக்க வேண்டுமா, வேண்டாமா? இதுதான் நாம எழுப்புற கேள்வி. அதே போல அவர்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனை, குடி தண்ணீர்ல மழை கலக்கும் போதும் அவர் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கல சார். இதுவும் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். சரிங்க சார், இது அவங்க கூட்டணி கட்சின்றதால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு எடுத்துக்கினாரும் தெரியல. அந்த 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 வேங்கை வேல் விவகாரத்தை பலமுறை நாம பேசிட்டோம். இல்ல அதான் சொல்றேன், இவர் கேள்வி கேட்கணும்னா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டிருக்கணும். இதுக்கு மட்டும் கேள்வி கேட்டது கொஞ்சம் ஆச்சரியமாகுது. ஒருவேளை தேர்தல், தமிழ்நாட்டுடைய தேர்தலை கருத்தில் கொண்டு இப்ப கூட நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியா திருமாவளவன் இருந்தா கூட இன்னைக்கு அவர் எழுப்பியிருக்கிற கேள்வியை நியாயம்னு நாம ஏத்துக்கிறோம். இதே நியாயத்தை, இதே கேள்விய, அதை போன்ற மற்ற பிரச்சனைகள்லாம் அவர் காட்டுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல காட்டுவார் சார், இன்னும் 6 மாசத்துக்கு கண்டிப்பா அவர் காட்டுவார். பார்ப்போம், காட்டினா வரவேற்கிறோம். தேர்தல் நடக்குது சார், தேர்தல் கிடையாது. தேர்தல் நடக்கிறதுனால பேசுவாரா? பேசுவார். தேர்தலுக்காகவாவது பேசுவாராங்கிறதா? பேசுவார் சார், எத்தனை சீட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ற வரையும் அவர் பேசுவார். அடுத்த செய்திக்கு போவோம் சார். இன்னைக்கு நீதித்துறை திமுகவை ஒரு செய்தி 2 செய்தி இல்ல 4 செய்தி மூலமா திணறடிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பேரடியா விழுந்திருக்குது. அதை நீங்க செய்தியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 செய்தி அப்படின்னா, ஐயா துரைமுருகனுடைய வழக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், 6 மாசத்துக்குள்ள அதுக்கான விசாரணையை முடிச்சு தாக்கல் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. இது முதல்ல. 2வது, திரு பொன்முடி அவர்கள் பேசுறதுக்கு ஏன் இன்னும் அவர் மேல இன்னும் பதிவு போடல அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. 3வது, நம்ம டாஸ்மாக் ஊழல் பற்றி ஏன் அவரை நம்ம ஜாமீன்ல கொடுத்தோம், ஆனாலும் திரும்பவும் ஏன் உடனே அவர் அமைச்சர் பதவி எடுத்துக்கினாரு, அவருக்கு அமைச்சர் பதவி வேணுமா அல்லது ஊழல்ன்ற விசாரணை வேணுமா அப்படின்ற கேள்வியும் வச்சிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து 4 பிரச்சனைகள். இதை எப்படி சார் பாக்குறீங்க? துரைமுருகன் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை வேகமா நடத்தும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. வரவேற்கிறோம், வேகமா நடத்துங்க. அவங்களுக்கு குற்றச்சாட்டை நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுங்க, நாம வரவேற்கிறோம், அது சரி. ஆனா அந்த வழக்கு இல்ல வேகமா நடக்கிறது மட்டும் இல்ல சார், அவரை விடுவிச்சுட்டாங்க. ஏற்கனவே விடுவிச்சது தவறு, அவர் மீதான விசாரணையை நீங்க தொடங்கி விரைந்து முடிங்கன்ற மாதிரி பேசிருக்காங்க. சரி, அந்த வழக்குல இருந்து விடுவிச்சிருக்காங்க, திரும்ப வழக்குல உள்ள நுழைச்சிருக்காங்க. இப்படி எத்தனையோ வழக்குகள் மிகப்பெரிய அளவுல இந்த வழக்குல தண்டனை கிடைக்குன்னு எதிர்பார்த்த வழக்கெல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேல பரப்பன அக்ரஹாரா சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது.
அந்த நீதிபதி மைக்கேல் டி குன்கா ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டார். சசிகலா, இளவரசி எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு அன்றைக்கு முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கு பின்னால என்னாச்சு? நீதிபதி குமாரசாமி எதை பார்த்தார், என்ன வாங்கினார் நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அவர் ஜெயலலிதா, சசிகலா எல்லாத்தையும் மேல்முறையீட்டு வழக்குல அவங்களை விடுதலை பண்ணிட்டாரு. திரும்பவும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. ஆகவே இந்த துரைமுருகன் வழக்குல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு முகாந்தர் இருக்கு, விசாரிங்கன்றாங்க. ஏற்கனவே இல்ல, அவர் அந்த வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு தீர்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேல்முறையீடு, இந்த இறுதி தீர்ப்புலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு பின்னால் அது என்னன்றது கேட்போம். அது பொன்முடிய ஒரு வழக்குல ஏன் வழக்கு பதிவு செய்யலன்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு தீர்ப்பு கொடுத்தா செய்தி வருது. இதே நீதிமன்றம் 20 விதமான தீர்ப்புகளை 20 விதமான பார்வைய பொன்முடி மேலையும் துரைமுருகன் மேலையும் காட்டிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு மந்திரி பதவி வேணுமா இல்ல ஜாமீன் வேணுமா? அப்படின்னா என்ன? நீங்க மந்திரியா இருக்கணும்னா உங்க ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம். இல்ல ஜாமீனை ரத்து பண்ண கூடாதுன்னா மந்திரி பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். எதுக்கு சொல்லுது நீதிமன்றம்? நான் இதுல நீதிமன்றம் இன்னொரு கருத்தை சொல்லியிருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் நடந்ததாக ஆதாரபூர்வ குற்றச்சாட்டு. 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு சார். நாம நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு முன்வடிவு கூட நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இல்ல நாம முன்வடிவு நீதிமன்றத்துக்கு நாம உத்தரவு போடுற இடத்துல இல்ல. நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை ஏத்துக்கிறதா எல்லா குடிமகனுடைய இதுவும். நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த இந்த டாஸ்மாக் துறையே தேவையில்லையே. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குது, 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கும்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல இவ்வளவு மோசமா ஊழல் நடக்கிற அந்த சாராயத்தை குடிச்சு என்ன ஆக போகுது? பேசாம அந்த டாஸ்மார்க்க மூடிடலாமே அப்படின்னு நீதிபதிகள் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது இல்ல, 4வது கேஸ். இன்னைக்கு நான் ஏற்கனவே 3 விஷயம் சொன்னேன், இத சொல்லிடுறேன் சார். 3 தீர்ப்பு, 3 செய்தி நான் சொன்னேன். ஒண்ணு துரைமுருகன் அவருடைய விசாரணையை விரைந்து பண்ணணும்னு. 2வது நம்ம பொன்முடிக்கு மேல ஏன் கேஸ் போடல அப்படின்னு. 3வது நம்ம டாஸ்மாக் உடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல அவருக்கு ஜாமீன் வழங்குந்து அவர் மந்திரி பதவி ஏற்பதற்காக இல்ல, அவர் மந்திரி பதவி ஏற்பதனால் இந்த விசாரணையுடைய வேகம் தடைபடும். அதாவது சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்பு இருக்குது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி. அதனால எது வேணும்ன்றது கேள்வியை அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு தீர்ப்பு இன்னைக்கு நடந்திருக்குது. அது என்னன்னா, தமிழக அரசு டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை ஆய்வு பண்ணது அது அதிகார வரம்பு மீறி பண்ணாங்க. அங்க ஊழியர்களை பணி செய்யும் போது இரவு முழுக்க அவங்க தூங்க விடாம விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி விசாரணை இப்படிலாம் இருக்கும், அவங்க விசாரணை பண்ற தப்பே கிடையாது, தொடர்ந்து அவங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசனுடைய மேல்முறையீட்டு மனுவை ரத்து பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றம். இப்போ இந்த நீதிமன்றங்கள் தொடர்ந்து மாநில அரசனுடைய அமைச்சர்கள் அல்லது மாநில அரசனுடைய நடவடிக்கைகளை விமர்சிப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அததான் என்னுடைய கேள்வி. இந்த திமுக ஆட்சி ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் சொல்லுது நீதிமன்றம். அப்படிதான் நினைக்கிறேன். இவங்களுக்கு ஆள்வதற்கு தகுதி இல்லை, இவங்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி சாராயம் விற்கிறது, ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, அதை மறைக்கிறது, நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு சல்ஜாப் சொல்றது, நீதிமன்றத்தை ஏமாத்துறது, இதை மட்டும் தான் இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுது. அமலாக்கத்துறை போய் விசாரணை பண்ணுது, யாரையும் அமலாக்கத்துறை கட்டி போடலையே. அமலாக்கத்துறை வேலை என்ன சார்? அமலாக்கத்துறை வேலையை விசாரிக்கிறது தானே. முறைகேடு நடந்தா அதை போய் கண்டுபிடிக்கிறது தானே அமலாக்கத்துறை வேலை. அதை விட்டு ஸ்டாலின் வீட்டுல போய் சல்யூட் அடிச்சாருன்னு இருப்பாங்க அமலாக்கத்துறை? இல்ல செந்தில் பாலாஜி சல்யூட் அடிப்பாங்களா சார்? போலீஸுக்கு என்ன சார் வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல ரோது போற ஒருத்தன் பொண்ணுகிட்ட கலாட்டம் பண்ணானா அந்த கலாட்டம் பண்றவனு போலீஸ் 2 அரை விடத்தான் செய்வான். அடிக்கிறத நீங்க தவறுன்னு சொல்லலாம், ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணுவான் போலீஸ்? அந்த பொண்ணோட அப்பனா அண்ணனா இருந்தா 2 அரை விட மாட்டானா?
அதான் அந்த போலீஸ் செய்வான். உடனே ஆஹா, ஆமா பஸ் ஸ்டாண்டில் பெண்ணிடம் தகராறு செய்த வாலிபரை போலீஸ் தாக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா அது எவ்வளவு மோசம். ஆமா அதான திமுக பண்ணிட்டு இருக்கு. நீ வந்து உனக்கு உன் மீது குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி, நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல் ஜாமீன்ல இருந்து வெளியே வர, இதுல உன்ன வேற எல்லாம் தியாகின்னு வேற சொல்லிட்டான் செந்தில் பாலாஜி. திமுகவுல தியாகிகளுக்கு திருடர்களுக்கே வித்தியாசம் தெரியல போல் தெரியுது. அங்க திருடன்லாம் தியாகி ஆகுறான், தியாகி எல்லாம் திருடன் ஆகுறான். இதுதான் திராவிட மாடல் சார். இந்த கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அரசு சார்பில் முடிச்சிடறேன். அதாவது அப்ப திராவிட மாடலுக்கு திருட்டு மாடலுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா ரெண்டும் ஒன்னா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வருது இல்ல. நீ ஜாமீன் வாங்கின, ஜாமீன் வாங்கி நீ வீட்டுல உட்காந்து கேஸ போய் மீட் பண்ணும், கேஸ சந்திக்கணும். சார் லஞ்ச ஒழிப்பு வழக்குல குற்றம், அதாவது லஞ்ச ஒழிப்பு துறை குற்றம் சாட்டுகின்ற வழக்கு, லஞ்சம் வாங்கினதா ஒரு அரசு அதிகாரி, ஒரு கிராம நிர்வாக அலுவலர், ஒரு விஓ கைது செய்யப்படுறார், அவரை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. அவரை வந்து பலவிதமான இதுக்கு பின்னாலதான் அவர் லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டை பலமுறை நிரூபிக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து அவர் ஜாமீன்ல வெளியே வந்த உடனே அந்த வேலையில போய் அவனை உட்கார சொல்றது இல்லையே, ஜாமீன் கொடுத்த உடனே. அதுக்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒரு கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு உடனே அவருக்கே அத்தனை சட்ட வழிகாட்டுதல் இருக்குது, அவருக்கே அத்தனை கண்டிஷன் இருக்குது, அத்தனை நிபந்தனை இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்ண செந்தில் பாலாஜி, ஒரு அதிகாரமிக்க பதவி, அமைச்சர் பதவி, அதை வச்சிருக்க செந்தில் பாலாஜி அந்த பதவிக்கு ஜாமீன்ல வெளிவந்த உடனே போய் அந்த பதவியில உக்காடுறாருன்னா, அப்ப செந்தில் பாலாஜி இல்லாதனால அரசாங்கத்துக்கு அவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதா அல்லது அரசை நடத்துபவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதா? இந்த கேள்வியை ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தணும். இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அது ஒரு பக்கம். அவ்வளவு வேகமா நீங்க கொண்டு போய் அந்த வந்து மீண்டும் மந்திரியாக்கி உட்கார வைக்கிறீங்கன்னா, இந்த பதவியை பயன்படுத்தி சாட்சிகளை கலைத்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காகவா? இத்தனைக்கு இந்த செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டை சொன்னதே ஸ்டாலின் தான், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நீங்க ஊழல் குற்றச்சாட்டை ஒருத்தர் மேல சொல்லுவீங்க, நீங்களே அவங்கள காப்பாத்துவீங்க, கேட்டா நீங்க தான் நியாயவான்பீங்க, நீங்க தான் யோக்கியன்பீங்க. இதை திராவிட மாடல் வேற தம்பட்ட அடிச்சுக்குவீங்க. இது எவ்வளவு மோசமான செயல். சரிங்க சார், இப்போ இதே திராவிட மாடல் நீங்க சொன்னதுனால திராவிட மாடல் இன்னொரு ஒரு அரிய சாதனையை பண்ணிருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அரிய பெரிய தலைவர்கள் 2 பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி, அந்த கட்டிடத்துல அந்த அந்த கட்டிடத்துக்கான பேர் வந்து அவங்க பேர் வச்சிருக்கு. புத்தூர்ல கழிப்பிடத்துக்கு தியாகி கக்கன் பேரும் அறிஞர் அண்ணா பேரும் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இவங்களுக்கு எங்க எந்த பேர் வைக்கணும்னு தெரியல. சாராய கடைக்கு டாஸ்மார்க் பேர் வைக்கிறாங்க. அது ஜெயலலிதா வச்சுட்டு போயிருந்தா கூட இவங்க மாத்திருக்கலாம். அது கலைஞர் கருணாநிதி மதுபான கடைன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா மது தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தானே. அப்படி நீங்க மதுபான கடைக்கு அப்படி ஒரு பேரை வச்சுட்டு நீங்க கோயம்புத்தூர்ல அண்ணா பேரையும் கக்கன் பேரையும் கழிவறைக்கு வச்சா கூட பரவாயில்ல, நாங்க ஏத்துக்கிறோம். என்ன பண்றது, நீங்க அண்ணாவையும் கக்கனையும் கொண்டு போய் கழிவறையில் தானே தள்ளி வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா, எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அமைச்சரா இருந்தவர் கக்கன். இவங்களை கொண்டு போய் இவங்க பேரை கழிவறைக்கு வைக்கிறீங்களே. அந்த கோயம்புத்தூர்ல ஒரு விமான நிலையம் இருக்குது, அதுக்கு அவங்க பேரை வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. கோவை கொடிசியா மைதானம் இருக்கு, இந்த ஜவுளி தொழிலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் இயங்குகின்ற அந்த கொடிசியா மைதானத்துக்கு போய் நீங்க கக்கன் பேரையோ அண்ணா பேரையோ வச்சிருந்தா பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல எவ்வளவோ இடம் இருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்துக்கு போய் நீங்க கக்கன் பேரை வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. போய் நீங்க கக்கன் பேரை போய் கழிவறைக்கு வைக்கிறீங்களே, அப்போ உங்களுடைய சித்தாந்தம் என்ன? பேரை கொண்டு போய் நீங்க கழிவறைக்கு வைக்கிறீங்களே, இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி, இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு நன்றி கெட்டத்தனம் இருக்குமா? நெஞ்சம் குமுறுது. திமுக கொஞ்சம் கூட யாருக்கு நெஞ்சம் குமுறவே இல்லையா? நீங்க வந்து அண்ணாதுரையுடைய பேர் இப்படி இங்க வைக்கலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க, கக்கன் பேரை வச்சுக்கிறாங்க. இப்ப நியாயமா யார் குவிச்சிருக்கணும் சார்? காங்கிரஸ் வச்சிருக்கணும், திமுக வச்சிருக்கணும். மவுண்ட் ரோட்ல எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணுமா இல்லையா சார்?
திமுக விடுங்க, திமுக சார், திமுக வந்து தெரியும் சார். அண்ணாதுரை வந்து நீங்க சொல்றதுக்கு வந்து ஒரு பார்வை தான் நீங்க பொதுவா சொல்றீங்க. அண்ணாதுரையுடைய இன்னொரு பார்வை வந்து திமுகவுக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், மத்த அமைச்சர்களுடைய சகாக்களுக்கும் அண்ணாதுரையுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியும். அதனால கூட அவங்க ஒத்துட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க வந்து ரொம்ப நீங்க அண்ணாதுரை உயர்த்தி பேசலாம் ஏத்துக்க முடியாது. இல்ல அண்ணாதுரையுடைய ஒரு பார்வையே ஸ்டாலினுக்கு தெரியாது. இல்ல நான் அதனாலதான் சொல்றேன், பார்வை இல்ல, ஒரு பார்வையே ஸ்டாலினுக்கு தெரியாது சார். நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அண்ணா ஒரு சிறந்த தலைவருங்களை எனக்கெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது அண்ணா மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. குற்றச்சாட்டுக்கு ஆளாவாத அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது. எல்லார் மேலேயும் ஒன்று ரெண்டு குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யும். இன்னைக்கு இருக்கிற கலைஞர், ஏற்கனவே இறந்த கலைஞர் கருணாநிதி, இன்னைக்கு இருக்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை விட அவர் 1000 மடங்கு உயர்ந்தவர். அதுல வந்து எனக்கு இருக்கட்டும் சார். நீங்க நான் ஒத்துக்கிறேன், நீங்க அண்ணாதுரை வந்து சிறந்தவர் ஒத்துக்கிறேன். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. நான் வேணாம் சார், நான் கேட்க மாட்டேன் சார். இல்ல நான் கேட்க மாட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் இல்ல நான் என்ன சொல்லிடுறேன், மாற்று கருத்து உள்ள நானே அண்ணாவை சிறந்த தலைவர்னு சொல்றேன். நீங்க அண்ணாவை தான் திமுகவை உருவாக்கினார் வழிகாட்டின்னு சொல்ற. நீங்க அண்ணாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல சார். அவங்க வந்து ஏற்கனவே அண்ணாதுரைக்கு நிறைய பண்ணிட்டாங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நூலகத்துக்கு அண்ணாதுரையுடைய நூற்றாண்டு நூலகம்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அண்ணா சாலையில அண்ணா சென்னையினுடைய முக்கிய சாலையான அந்த சாலைக்கு அண்ணா சாலைன்னு பேர் வச்சிருக்காங்க. மாத்தினாங்க. அதே மாதிரி அதே மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய முதலா கட்டப்பட்ட மேம்பாலத்துக்கு அண்ணா மேம்பாலம் பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஆமா, இப்படி வந்து நீங்க நிறைய பட்டியலிடலாம். அவங்க பண்ணிடுறாங்க. கடைசியா ஒரே ஒரு பாத்ரூமுக்கு உங்க பேர் வைப்பமே வச்சாங்க. நீங்க அதை வந்து ஒன்னே ரொம்ப குரல்லாம் சொல்றீங்க, அதை எனக்கு ஏத்துக்க முடியாது. ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, ஆமா நீங்க வந்து கக்கனுக்கு வந்து பேர் வச்சதுக்கு பெருந்தகை இந்த நேரத்துல காங்கிரஸ் இந்த விஷயத்த எவ்வளவு பெரிய விஷயமா கையில எடுத்திருக்கணும், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கணும் சார். இது வந்து இதே ஒரு அதிமுக தலைவரை யாருன்னா இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 4 பேர் தீ குளிச்சிருப்பான். நீங்க எழுதி வச்சுங்க, 4 பேர் தீ குளிச்சிருப்பான். அதுல தீ குளிக்கலாம் கூட 2 பஸ்ஸாவது கண்ணாடி உடைச்சிருப்பானுங்க. அப்படி எல்லாம் செய்வாங்க, செஞ்ச வரலாறு இது. செய்யணும்னு நான் சொல்ல, அது என்னுடைய வேலை கிடையாது. ஏன்னா இல்ல சார், இல்ல இன்னொன்னு இப்ப சொல்லிடுறேன். ஜெயலலிதாவை டான்சி நிலப்பெயர ஊழல் வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்ப கோவை வேளாண்மை பல்கலைக்கழக மண்ணூரி மாணவிகளை 3 பேர் உயிரோட தீ வச்சு கொளுத்துனீங்க தானே. அதனால பஸ் கண்ணாடி உடைக்க மாட்டாங்களா? அதனால இதெல்லாம் வந்து அதிமுக வந்து அவங்க தலைவர்கள் அப்படி பண்ணியிருந்தா உணர்ச்சி வசப்பட்டிருக்கும். இது வந்து காங்கிரசுடைய தலைவர்ன்றதுனால, அதுவும் தேசிய காங்கிரசுடைய தலைவர்ன்றதுனால அந்த கட்சியுடைய தலைவர் என்ன பண்றாருன்னு தெரியல. ஒரு கண்டன குரலாவது குத்தாரா, இல்ல அதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு 4 எம்எல்ஏ இருறான், அந்த 4 எம்எல்ஏ வந்து இன்னத்துக்கு இறங்கி ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிச்சாங்களா, இல்ல என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இது நீங்க வந்து இவ்வளவு நேரம் நீங்க அண்ணாதுரைக்கு பேசுறீங்க. அண்ணாதுரையை கூட நான் ஏத்துக்க முடியாது சார். ஏன்னா அவருடைய இன்னொரு பகுதின்றது அண்ணா ஒரு மயக்க நீக்க மருந்துன்ற அண்ணாவுடைய நெருங்கிய நண்பர் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது. நீங்க முடிஞ்சா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அண்ணாவுடைய நடவடிக்கைகள், அண்ணா எப்படி அரசியலுக்கு வந்தான்றதெல்லாம் தெரியும். நான் அந்த புக்கை படிச்சதுனால எனக்கு அதுல ஒரு பெரிய ஈர்ப்பு இல்ல. அண்ணா ஒரு சிறந்த தலைவர், ஒரு சிறந்த பேச்சாளர், அதுக்கு எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை விட மிக அற்புதமான தலைவர் கக்கன். கக்கன் உடல்நல குறைவா வந்து மருத்துவமனையில பத்திருக்கும் போது அந்த மருத்துவமனைக்கு அன்னைக்கு இருந்த முதல்வரா இருந்த மதிப்பிற்குரிய ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு போகும்போது அவர் காதுல இந்த செய்தி போது கக்கன் கூட இங்கதான் இருக்காராம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பெட் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காரு. கீழே பார்த்தா அவர் பாயில சுண்டு பத்துட்டு இருக்கிறாரு, சட்டம் கூட இல்லாம. பார்த்து அவர் கண்கலங்கி போய் அவர்கிட்ட பேசி அவர் உடனே அதுக்கான சிறந்த மருத்துவம் எல்லாம் பண்றேன்னு கேட்க போய் எனக்கு அதெல்லாம் கூட ஒண்ணும் தேவையில்லைன்னா அவர் ரொம்ப எளிமையா அவர் பதில் சொல்லி போயிருக்காரு. அவ்வளவு பெரிய மனுஷன். அந்த மனுஷனுடைய பேரை வந்து அந்த அந்த கழிப்பறைக்கு வச்சுக்கிறதுலாம் வந்து சார் ரொம்ப இந்த திராவிட மாடல் எங்க போய் முடியும் தெரியல. இது யார் ஐடியா கொடுத்தாங்க? ஐடியா இப்ப எழுதுனான ஒரு ஆர்டிஸ்ட் அவனுக்கு கூடமா சார் அந்த எண்ணம் அவனுக்கு தெரியல. இது எழுதலாமான்ற கூட ஒரு சாதாரண பட்சம் கூட அதை ஒத்துக்க மாட்டான் சார். சார் அதாவது நாடாண்ட இவங்களுக்கே தெரியல, எழுதவனுக்கு என்ன சார் தெரியும்? அவன் எழுதுனாதான் அவனுக்கு பிழைப்பு, எழுதுனாதான் அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கிய மிக்க நன்றி சார். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.